எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே தன் மனைவியை குருநாதர் காப்பாற்றிய பின்பு அவர் கேட்ட வாக்குகளை சொல்வதையெல்லாம் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு அதன் வழி அவர் எங்கெங்கெல்லாம் போகச் சொல்லுகின்றாரோ, எங்கெல்லாம் அவர் அழைத்து செல்கின்றாரோ பல இடங்களுக்கும் பல நுண்ணிய ஞானிகளால் கண்டுணர்ந்த உண்மைகளை அறிய தனக்குள் வளர்த்து கொள்ள பல இடங்களுக்கு அழைத்து சென்றாலும் அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அந்த உண்மைகளை அறியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரியான உணவு இல்லாது குடும்பத்தை விட்டு பிரிந்த நிலைகள், சில நேரங்களில் அவருடைய இயக்கங்கள் அந்த எண்ணங்கள் எழும் பொழுது அவர் குருநாதர் சொன்ன உணர்வுகளை அவரால் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க முடியாத, குருநாதர் நம்மை இப்படி சிக்க வைத்து விட்டாரே, குருநாதர் நம்மை இப்படி வேதனைப்படும்படி இப்படி செய்துவிட்டாரே என்றெல்லாம் அவர் குருவை எண்ணுகின்றார். உணவில்லாது, நீர் இல்லாது, குடும்பத்தின் தொடர்பு இல்லாது, யாருடைய உணர்வும் இல்லாது இப்படி நாம் இவர் வழியிலே வந்து எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு நாம் இப்படி சுற்ற வேண்டி இருக்கின்றதே என்றெல்லாம் இந்த எண்ணங்கள் அவர் மனம் அலைபாயும் பொழுதுதான் ஈஸ்வராய குருதேவர் அந்த இடத்திலே இந்த இயற்கையின் நீதிகளை அவர் கண்ட நிலைகளை இவர் உணர்த்துவதற்காக அடிக்கடி அவர் பாடக்கூடிய பாடலை அங்கே பாடி காட்டி இவர் மனம் அல்லல் படும் நேரத்தில், வேதனைப்படும் நேரத்தில், மிகவும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று அழைத்து சென்று இவர் தன்னை பற்றி எண்ணி வேதனைப்படும் சந்தர்ப்பங்களிலே இந்த உலக நிலைகள் ஒவ்வொரு குடும்பங்களும் அவர் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்கள் என்பதை அதைத்தான் நமது குருநாதர் அடிக்கடி 3.5 லட்சம் பேரை அந்த குடும்பங்களை எல்லாம் குருநாதர் சந்திக்கும்படி செய்தார். என்னால் அவருக்கு மனம் அலைபாயும் நேரத்தில் இந்த குடும்பங்களை காட்டி அவர் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை அங்கே காட்டுகின்றார். என்றால் ஒருவருக்கு நாம் சொல்லால் புத்தி சொல்ல முடியுமா? நாம் சொல்லுவதை அவர்களால் வெறும் சொல்லை சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் வெறும் சொல்லாக சொல்லப்பட போகும்போது அந்த அனுபவித்து அவர் சொல்லி இருந்தாலும் அந்த அனுபவம் இவர்களுக்கு இல்லாத அவர் சொல்லுகின்றார். அவருக்கு என்ன, எனக்கு நான் படுகிற கஷ்டம் எனக்குத்தானே தெரியும் என்றால் சாமியிடம் கூட இப்படி என்னிடமே எத்தனை பேர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று குருவும் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், சாமி சொல்லுவார், நான் படுகிற கஷ்டம், நான் படுகிற வேதனை எனக்குத்தானே தெரியும் என்று எம்மிடமே இப்படித்தான் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லினார். கஷ்டத்தை நீக்க, வேதனையை நீக்க, தீமையிலிருந்து விடுபட உயர்ந்த சக்தியை பெறுவதற்குத்தான் இங்கு உபதேசமும் அந்த சக்தியும் அதை பெறுவதற்குள்ளான வழிமுறைகளை சொன்னாலும் கூட சாமிக்கு என்ன தெரியும் நான் படுகிற வேதனை என்று இப்படி நான் கொடுக்கக்கூடிய உணர்வுகளை ஏற்க மறுத்து அவர்கள் படும் கஷ்டங்களைத்தான் மீண்டும் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் என்று நம் குருநாதர் உபதேசிப்பது போன்றுதான் அவருக்கும் அவர் குருநாதர் அவருக்கு சிக்கல் வரும் நேரத்தில் என்னை இப்படி வாட்டுகின்றாரே, என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று எண்ணும் பொழுதுதான் இது போன்ற குடும்பங்களை காட்டி அழைத்து செல்கின்றார். இந்த நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் அனைவருமே எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் சொத்தை சம்பாதிக்க வேண்டும், சுகமாக வாழ வேண்டும். ஆக சொத்து சுகத்துடன் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தாய் தகப்பனும்
ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வளர்ச்சி பெறக்கூடிய எந்த துறையில் இருப்பவர்களான சொத்து வேண்டும், சுகம் வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் சொல்லுகின்றோம். இதைத்தான் குருநாதர், அதாவது ஈஸ்வர பற்று அழைத்து சென்று இந்த சொத்தும் சுகமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை காட்டுகின்றார். ஆக வாழ்ந்த காலத்திலே அவர்கள் சொத்தை சம்பாதிப்பதற்காக இளமை பருவத்திலிருந்து கல்வி கற்று வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் வளர்ந்து செல்வம் பெருகி, செல்வாக்கு பெருகி, தொழில்கள் பெருகி, அவருக்கு வரக்கூடிய வருமானம் பெருகி, திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் பெருகி சொத்துக்களை சம்பாதித்தாலும் கூட அந்த சுகமாக நாம் வாழுகின்றோமா என்றால், அந்த சுகமாக வாழ்வதற்காகத்தான் சொத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று, அந்த சொத்து சம்பாதிப்பதற்காகத்தான் படிக்க வேண்டும், அது படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும், அல்லது நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும், அல்லது நல்ல தொழில் செய்ய வேண்டும் என்று சுகமாக இருப்பதற்குத்தான் இதை செய்வதாக நாம் இந்த வாழ்நாள் முழுவதும் நாம் போராடுகின்றோம். ஆனால் இந்த வாழ்நாள் முழுவதும் போராடிய இந்த மனிதர்கள், அந்த குடும்பங்கள், அந்த கடைசியில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக அழைத்து சென்று காட்டுகின்றார். ஆக இந்த சுகத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்களா? இந்த சுகம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா? இந்த சுகத்தை அவர்கள் அனுபவிக்க முடிகிறதா என்பதைத்தான் அங்கே கடைசி நேரத்தில் உடலை விட்டு அந்த பிரிய முடியாதபடி அவர்கள் உடலிலே நோய்வாய்ப்பட நேரும் பொழுது இங்கே சொத்து இருக்கின்றது, ஆனால் சுகமே இல்லாது போய்விடுகின்றது. ஆக இன்று வயதாக முதிர்வு ஆக ஆக இன்று யாரை வேண்டும் என்றாலும் சிந்தித்து பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கடைசியிலே நம் தாய் தந்தை என்று சொல்லுகின்றோம், அல்லது பாட்டன் பாட்டி என்று சொல்லுகின்றோம், தாத்தா என்றும் வயதில் பெரியவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த வயதில் பெரியவர்கள் எல்லோருமே கடைசி வரை ஆரோக்கியமாக முழுமையாக அவர் உடல் திடகாத்திரமாக இருக்கிறதா என்று கேட்டால் யாருமே அப்படி இருப்பதில்லை. பெரும்பகுதியானோர் அப்படித்தான். வயது ஆகிவிட்டாலே நோய்கள் அல்லது உடலிலே உபாதைகள் அல்லது உடலிலே குறைபாடுகள் வரத்தான் செய்யும். இப்படி நாம் இதை ஒரு வேத வாக்காக வைத்திருக்கின்றோம். ஆனால் அதில் உண்மை இருப்பதால் தான் அதை வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் கல்வி கற்பதும், வேலைக்கு செல்வதும், திருமணமாவதும், சொத்தை சேமிப்பது எல்லாமே கடமை என்று சொன்னாலும் இந்த கடமையிலே சொத்து இருக்கின்றது, சுகம் இல்லாது போய்விடுகின்றது. ஆக நரகத்தில் வாழ்வது போலத்தான் இருக்கின்றார்களே தவிர இந்த சுகத்தை ஒருவரும் அனுபவிக்கவில்லை. இதைத்தான் ஈஸ்வர பற்று அந்த குடும்பங்களை எல்லாம் அழைத்து சென்று அவர் கடைசி நேரத்திலே சம்பாதிக்கிறவரை சம்பாதிக்கின்றார்கள். எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், பிள்ளை கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் கொடுக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக செய்தாலும் அந்த நோய், உடலிலே உபாதைகள் அல்லது உடலிலே குறைபாடுகள் வந்த பின், அந்த நோய்க்கு வந்த பின், இந்த நோய் ஆன பின் இந்த சுகம் இருக்கின்றதா? சொத்து இருக்கின்றது. ஆனால் நோய்வாய்ப்பட்ட பின் நம் மற்றவர்களை போன்று இயல்பாக ஒரு இடத்திற்கு செல்ல முடியவில்லை, நடக்க முடியவில்லை, அல்லது உணவுகளை சாப்பிட முடியவில்லை என்றால் நாம் அடுத்தவருடைய தயவு நமக்கு வேண்டி இருக்கின்றது. அதுவரை மற்றவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்தோம். அதுதான் குருநாதர் இங்கே தெளிவாக சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புவோர் பட்டு கொண்டு தன் குழந்தையை பார்த்து, இப்படி செய்யடா, இந்த பக்கம் போகாதரா, இதை செய்யாதரா என்று முதலில் சிறுக சிறுக சொல்லி வந்தார். அவன் வளர்ச்சியாகும் பருவத்திலே அவன் அறியாது தவறு செய்கிறான் என்றார். அவனை கடிந்துரைத்து, இப்படி செய்யாதரா, இப்படி செய்தா இப்படி ஆயிடுவடா என்று சங்கடப்பட்டு சொல்லுகின்றான். என்றால் அவனுக்கு அது வந்துவிடக் கூடாதே என்று நாம் இந்த சங்கடமாக சொல்லக்கூடிய உணர்வுகள் அவனுக்கு அது எரிச்சலாகின்றது. ஆனால் நமக்குள் சங்கடத்தை வளர்க்கின்றோம். இப்படித்தான் கடைசி காலத்திலே நோய்வாய் நம்மளை அறியாமலே வந்து சேர்கிறது. அது ஆரம்பத்திலே அவனை எப்படி சங்கடமாக சொன்னமோ, என்றால் அவனை நாம் சரி பண்ண வேண்டும், அவனை சீராக்க வேண்டும், அவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நிலையில் தான் சங்கடப்படுகின்றோம். ஏனென்றால் நம் பிள்ளையை நான் வெறுத்து ஒதுக்க முடியாது, அல்லது வெளியே போ என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவனுக்கு சொல்லப்பட போகும்போது பண்பாக சொல்வதற்கு மாறாக இப்படி இருக்கின்றானே, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்கின்றானே என்று நாம் அந்த அறியாமலே இந்த சங்கடம் வருகின்றது. இந்த சங்கடம் வரப்போகும்போது கேட்போருக்கு நிச்சயம் எரிச்சல் வரும். எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கின்றார், வேற வேலையே இல்லை என்று இந்த சங்கடம் அங்கு எரிச்சலாக போகும்போது அங்கு வெறுக்கும் உணர்வு வருகின்றது. ஆக முதலிலே அவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் தகப்பன் சொல்லுகிறார்கள் அல்லது தாய் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது எல்லாம் உடலிலே தீய வினைகளாக இங்கே சங்கடப்பட்ட உணர்வு, அங்கு வெறுப்பான உணர்வு, எரிச்சல் அடைந்த உணர்வு ரெண்டு சரீரத்திலுமே விளைந்து விடுகின்றது. ஆக இங்கே சொத்து சம்பாதித்து திருமணமாகி எல்லாம் கொடுத்து எல்லாம் போன பின் கடைசியிலே எந்த பிள்ளையை அவனுக்கு இப்படி இருக்க வேண்டும், அவன் இப்படி வாழ வேண்டும், அவன் இப்படி இருந்தால்தான் ஒவ்வொரு நிலையிலும் சரியா வரும் என்று அவனுக்கு சங்கடப்பட்டு சொல்லி
அவனை திருத்த வேண்டும் என்று திருத்தி கொண்டு வந்த இந்த உணர்வுகள் கடைசியில் இங்கே தீய வினைகளாக நோயாக உடலிலே விளைந்த பின்பு மருத்துவர்களோ மற்றவர்களோ வந்து இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இதற்கு மேல் இதை செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் செய்தால்தான் இன்னும் நீடித்த நாள் இருக்க முடியும் என்று சொன்ன பின்பு இங்கே நோய் வாய்ப்பட்ட பின் அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கெல்லாம் ஆள வேண்டிய நிலையிலே தன் பிள்ளையை கூப்பிட்டு எனக்கு இது கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, கொஞ்சம் தண்ணீர் வேண்டால் குணம், அதைத்தான் அங்கே சொல்லினேன், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா என்று அந்த முடியாத நேரத்திலே உடலில் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே அது 2 தடவை அழுத்தி கேட்டால் எந்த குழந்தையை பார்த்து சங்கடப்பட்டு அவனுக்கு அது எரிச்சலாகி அந்த இடத்துல செய்தமோ இதே வினை அங்கிருந்து திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் ஆகின்றது. நாம் கேட்ட உடனே அவனால் கொண்டு கொடுக்க முடியவில்லை, அல்லது இவர் இப்பொழுது இதைத்தான் கேட்டார், அதற்கடுத்து மீண்டும் இதை கேட்கிறாரே என்று அந்த சிறு வயதில் 2 சரீரத்தில் விளைந்த உணர்வு அங்க நேரமாகும் பொழுது நான் தாகம் என்று தண்ணியை கேட்கின்றேன், இப்படி செய்கிறார்களே. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் அழைத்து சென்று ஈஸ்வரப்பட்ட சாமியை நீ பார், மனமே இனியாயிலும் மயங்காதே, பொல்லா மாநில வாழ்க்கையில் நீ தயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போல மறைவதை பாராய். ஆக பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ என்றால் இந்த தகப்பன் அல்லது இந்த தாய் தன் பிள்ளைகளை வளர்க்க, குடும்பத்தை வளர்க்க எத்தனையோ பொருள்களையும் பொருள்களையும் சொத்துகளையும் எல்லாவற்றையும் தன் குடும்பத்திற்காக என்று சிரமப்பட்டு எல்லாம் அவன் சம்பாதித்து வைத்திருந்தாலும் இங்கே தண்ணி கொண்டு வா அல்லது இதை கொண்டு வா, சாப்பிட வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே கேட்கும் பொழுது அது கேட்ட நேரத்தில் அங்கே கிடைக்கவில்லை, அதற்குண்டான வழிமுறைகள் அங்கு வரவில்லை என்றால் இங்கே கடுமையான வேதனைக்குள்ளாகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே பொண்ணு இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, நாம் அனுபவிக்க முடிகின்றதா? அப்ப அடுத்தவர்கள் எடுத்து கொடுத்தால்தான் தண்ணியை குடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும் பொழுது இந்த பொன்னடி பொருள் நமக்கு சுகமா? இதைத்தான் நான் விழுந்து விழுந்து சம்பாதிக்க வேண்டும், இதற்குத்தான் படிக்க வேண்டும், இதற்குத்தான் தொழில் செய்ய வேண்டும், இதற்காகத்தான் இதை செய்து, இதற்காகத்தான் இதை செய்து, இதுதான் கடமை, இதுதான் கர்மம், இதுதான் கர்மயோகம் என்று நாம் விழுந்து விழுந்து செய்யக்கூடிய நிலையில அதைத்தான் குருநாதர் இங்கு காடுகளை மேடுகளை அழைத்து சென்று இயற்கை உண்மை நிலையில் உணர்த்தப்பட போகும்போது இது போன்ற குடும்பங்களை 3.5 லட்சம் பேர், கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலும் பக்தியினுடைய அடிப்படையில வந்தது, பாசத்தினுடைய அடிப்படையில வந்தது, நண்பர்கள் நிலை கொண்டு வந்தது. இப்படி ஒவ்வொரு முறைகளையும் அந்த நாம் சொல்லக்கூடிய எல்லா வகைகளிலும் அவரை அழைத்து சென்று இந்த குடும்பங்கள் இவர் என்ன தவறு செய்தார்கள், ஏன் இப்படி ஆகின்றது, ஏன் இவர்கள் நரகத்தில் வாழ்வது போன்றே வாழ்கின்றார்கள். அதன் நோய்வாய்ப்பட்ட பின் இங்கே சுகங்கள் அனைத்தும் சென்று விடுகின்றது. அடுத்து பணத்தை பார்த்தாலும் சொத்தை பார்த்தாலும் சுகத்தை பார்த்தாலும் நமக்கு மீண்டும் வேதனை தான் வருமே தவிர நம்மளால் நல்லதை அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடிவதில்லை. அதைத்தான் அங்கே மின்னலை போல மறைவதை பாராய், நேற்று இருந்தார் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லாத இந்த உலகம் உனக்கு சதமோ. இப்ப நாம வாழக்கூடிய இந்த உலகம் நாம் இதைத்தான் நிலையானது, இந்த உடலிலேயே இந்த உலகத்திலேயே நாம் நீடித்த நாள் இருப்போம், நீடித்த நாள் நாம் வாழவும், நீடித்த நாள் நாம் வாழ வேண்டும் என்று இதைத்தான் கனவு கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு மனிதன் உடலை விட்டு போய்விட்டாலே போய்விட்டாரா, நேற்று வரை நல்லா பேசிக்கொண்டு என்று வேதனைப்படுவோர் தான் உண்டே தவிர, கஷ்டப்படுவோர் தான் உண்டே தவிர, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் சரி, அவன் இதுவரை அவன் எவ்வளவு தொல்லைகளை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான், இனி துன்பமில்லாத அவன் பிறவா நிலை என்னும் அழியா ஒளி செய்திருந்தான், அவன் பேரானந்த நிலை பெற வேண்டும், அவன் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணி செலுத்துவோரும் இல்லை, அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்போரும் இல்லை. இதைத்தான் குருநாதர் அழைத்து சென்று மின்னலை போல மறைவதை பார், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீயும் வாழுகின்றாய் என்று இந்த பாடலை பாடி இந்த உட்பொருளை காண்பித்து இந்த வாழ்க்கையில் எது நிஜம், இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை, இந்த உலகம் என்றால் இந்த உலகம் என்றால் புற உலகமையும் சொல்லுகின்றார், நம் உடலையும் சொல்லுகின்றார். இந்த உலகமும் நமக்கு சதம் இல்லை, இந்த உடலும் நமக்கு சதம் இல்லை. அது சொந்தம் இல்லாததற்கு நீ ஏன் உன் மனதை வாட்டுகின்றாய்? இந்த உடலும் சொந்தமல்ல, இந்த உலகமும் சொந்தமல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது கிடையாது, இந்த உடலும் நமக்கு சொந்தமானது கிடையாது. அது சொந்தமே இல்லாத இந்த உடலுக்காக இந்த உலகிற்காக ஏன் உன் மனதை நீ வாட்டுகின்றாய்? நான் சொல்வதை நீ செய். என்னால் குருநாதர் கஷ்டப்படுத்துகின்றார், சிரமப்படுத்துகின்றார், மற்றவர்கள் மாதிரி என்னால் வாழ முடியவில்லையே என்று அவர் வேதனைப்படும் நிலை வரும்பொழுது இதையெல்லாம் காட்டி அந்த சொத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவது, சொத்தை சம்பாதித்தார்கள், சுகத்தை அனுபவிக்கின்றார்கள், சொர்க்க லோகத்துக்கு செல்கின்றார்கள், நரக லோகத்தில் அல்லவா வாழ்கின்றார்கள். இது போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? மனமே இனியா இலும் மயங்காதே. இது போன்ற ஒரு வாழ்க்கையினுடைய இழிவான நிலையில் வாழக்கூடிய நிலைக்கு நீ ஏன் மயங்குகின்றாய்?
இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ ஏன் மயங்கி ஒரு விளக்கில விழுகக்கூடிய அந்த சுடர்விட்டு பிரகாசிக்கூடிய விட்டில் பூச்சி விழுவது போன்று நீ ஏன் இதுல மயங்குகின்றாய் என்று கேட்கின்றார். இந்த மனித வாழ்க்கை நீ ஏனப்பா மயங்குகின்றாய்? இந்த பொன்னடி பொருளும் உனக்கு நிலைத்தது அல்ல, நீடித்த நாள் இருப்பதும் அல்ல. நீடித்த நாள் என்றால் 50 வயதாகிவிட்டது, 60 வயதாகிவிட்டது என்றால் இந்த சொத்தும் சுகமும் பணமும் இருந்தாலும் டாக்டர் சொன்னார், அதை சொன்னதுதான் நாம் செய்ய வேண்டும். பணம் இருக்கிறது என்று நாம் இவ்வளவு பணத்தை கொடுத்தால் நீங்க இதை சாப்பிடக்கூடாது என்றால் நம்ம சாப்பிடாமல் தான் இருக்க வேண்டும். சாப்பிட்டோம் என்றால் அவர் அதுக்கப்புறம் நீங்க இதை சாப்பிட்டீர்கள், அதனால இது அளவு கூடிவிட்டது. அப்ப மீண்டும் நான் வேதனையைத்தான் பட. ஆனா மனதும் ஆசைப்படுகின்றது. ஆனால் இங்க வெளியில கட்டாயப்படுத்தின. அதற்குத்தான் குருநாதர் இதையெல்லாம் நினைவுபடுத்தி இந்த சொத்தும் இதனுடைய நாம் சம்பாதித்த பணமும் நமக்கு நிச்சயம் சுகத்தை தருவது அல்ல. ஆனால் மற்றவர்கள் சொல்லலாம், இந்த பணம் இருந்ததால் தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், செலவு செய்தேன், அதற்கு எனக்கு பணம் தேவை என்றால் ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்வதற்குத்தான் நாம் சம்பாதிக்கின்றோமா? நாம் கடைசி காலத்தில் உடலில் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை நீக்குவதற்குத்தான் நாம் வாழ்கின்றோமா? நாம் மனிதனாக பிறந்தவருடைய நோக்கம் என்ன? இதுபோன்று சுழன்று கொண்டு இந்த மனித வாழ்க்கையை சிறிது காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கடைசியில நான் நரகத்தில் வாழ்வதற்குத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கின்றோமா? இதைத்தான் அங்கே ஒவ்வொரு இடங்கள் அழைத்து சென்று மனமே இனியாகிலும் நீ மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கை நீ தயங்க, இதுல நீ முடிவு எடுப்பதற்கு தயங்காதே. ஆக நாம் சிறு குழந்தைதான், அவன் சொன்னபடி கேட்கவில்லை என்றுதான் சங்கடப்படுகிறோம். அதற்குத்தான் குருநாதர் இந்த வேலையை நீ அந்த கணமே நிறுத்து, சரி அவனுக்கு சொல்லுகின்றோம், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருடன் பேரொழி என் குழந்தை பெற வேண்டும், அவனுடைய இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், அவன் உடல் முழுவதும் படர வேண்டும், அவனுக்கு அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய உயர்ந்த ஞான சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் நமக்குள் வலிமை மிக்க இந்த உணர்வை சேர்த்து அவனுக்குள் இதை சொல்லி, அப்பா நீ அடுத்து இது மாதிரி செய்வாய், நீ நலம் பெறுவாய், நீ உயர்ந்த நிலை பெறுவாய் என்று இந்த சங்கடத்தை மாற்றி இதில் மாற்றி அமைக்கக்கூடிய உணர்வை இங்கே சொன்னால் அங்கே சங்கடம் வராது, அவனுக்கு எரிச்சல் வராது, அங்கே வெறுப்பு வராது. அவன் நான் எந்த வினைகளை இங்கே சேர்க்கின்றமோ இதுதான் கடைசியில வினை அறுக்கக்கூடிய நிலையாக. இதைத்தான் அங்கே பாடலாக பாடி இந்த உண்மைகளை சொல்லி இந்த வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே மயக்கம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே தயக்கம், சொல்லுகிறோம் அவன் கேட்கவில்லையே, நாம் செய்கிறோம் நடக்கவில்லையே, நான் ஆசைப்படுகின்றேன் கிடைக்கவில்லையே, இப்படி ஒவ்வொன்றிலுமே நாம் மடங்கி 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 சங்கடத்தையும் சலிப்பையும் எரிச்சலையும் கடைசியில் இந்த சொத்து சம்பாதிப்பதற்காகத்தான் இவ்வளவு செய்தேன் என்று சொன்னாலும் அந்த சம்பாத்தியம் தனியாக இருக்கின்றது. இங்கே எடுத்துக்கொண்ட எரிச்சலும் வேதனையும், ஏன்னா நான் குழந்தையை காக்க, என் கணவரை காக்க, என் தாயை காக்க, என்னுடைய சகோதரியை காக்க, என் நண்பரை காக்க, என் தொழிலை காக்க, அதை காக்க, இதை காக்க, இதை காக்க, அதை காக்க என்று சொன்னால் நம் உயிரான்மாவை காக்கின்றோமா? நம் உடலுக்கு சேர்ந்த நல்ல வினைகளை காக்கின்றோமா? நான் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும், இதை காக்கின்றோமா? எல்லோரையும் காக்க வேண்டும் விரும்பிய நாம் நம்மை நாம் காத்துக் கொள்கின்றோமா? அதனால்தான் பிள்ளை யார், இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார். இந்த உயிரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்று நான் அந்த உயிருக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன? அவன் இன்றைய செயல் நாளைய சரீரம் என்றால் நாம் எதை செய்ய வேண்டும்? அது குடும்பத்தை காக்க, தொழிலை காக்க, நண்பர்களை காக்க, உறவினர்களை காக்க, தாய் தந்தையரை காக்க என்று இந்த உணர்வுகளை எண்ணினாலும் அதில் சங்கடமும் சலிப்பும் வேதனையும் எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் பகைமையை வளர்த்து விட்டால் இதுதான் நமக்குள் அழியா சொத்தாக சேர்ந்து மீண்டும் சாகாக்களையா மனிதனல்லாத நிலைக்குத்தான் நாம் செல்லுகின்றோம். இதை சேமிப்பதற்காக நாம் இங்கே பிறப்பு எடுக்கவில்லை, இதற்காக நாம் சம்பாதிக்கவும் இல்லை, இதற்காக நாம் வாழ வேண்டியதும் அவசியம் இல்லை. இதை விடுத்து விட்டு அந்த ஞானிகள் காட்டிய வழியில நாம் அந்த அருள் உணர்வுகளை பெற்றால், அதை நமக்குள் அழியா சொத்தாக சேமித்தால் அது நம் உயிரோடு ஒன்றி வரும், நம்முடன் அது இணைந்து வரும். இல்லை என்றால் இங்கே சொத்தை சம்பாதித்தேன், பிள்ளைக்கு அதை செய்தேன், அதுக்கு இதை செய்தேன், இதுக்கு அதை செய்தேன் என்று இந்த உலக ஓட்டத்திலே சென்றால் இந்த உலகம் கடைசியில எப்படி கடைசியில அவர் நரக லோகத்தை அனுபவிக்கின்றார்கள் பார் என்று 3.5 லட்சம் பேரை காண்பித்துக் கொண்டு நாமும் இன்று நாம் நன்றாக திடகாத்திரமாக இருந்தாலும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று இந்த உடல் இன்று இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து சொன்னாலும் உடல் அங்கே சுகம் இல்லை, உடல் நலம் இல்லை, உடலில் குறைபாடு வந்துவிட்டது என்றால் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் பூராமே வலு இழந்துவிடும். அதான் குருநாதர் எத்தனை விளக்கங்களை சொல்லினார். இன்று பார்த்தால் சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாம் நல்ல சாப்பாடை சாப்பிடுவார்கள், ஆனால் உடலை பார்த்தால் மெலிந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருவன் கோபமாக பேசுவான், ஆத்திரமாக பேசுவான், அவன் பார்த்தா திடகாத்திரமாக இருப்பான். நாம் நினைப்போம் நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுகின்றேன், அதிகமாகத்தான் சாப்பிடுகின்றேன், என் உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் கோபமாக பேசுவான், ஆத்திரமாக பேசுவான், அவன் திடகாத்திரமாக, அவன் தவறு செய்வன், கோபப்படுவன், இப்படி இருக்கின்றானே, நான் நல்லா இருக்கிறேன், இப்படி இருக்கின்றான். நாம் எடுத்துக்கொண்ட உணவுகள், அதனுடைய சேமிப்பு,
அது எந்தெந்த அணுக்கள் எதை உணவாக எடுத்து எது கரைக்கின்றதோ, நாம் உணவை அதிகமாக உட்கொண்டாலும் அது கரைத்திடும் நிலை வரப்போது இந்த உடல் மெலிந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவ்வளவு கோபக்காரன், அவ்வளவு ஆத்திரக்காரன், அவ்வளவு வீரியமாக பேசிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய வளர்ச்சி, அவனுக்கு மீறி எவனாவது வந்து எதிர்ப்பதமாகி அவன் போகும் பாதையில தடை வரும்பொழுதுதான், அவன் எடுத்துக்கொண்ட அந்த கோப உணர்வுக்கு தடை வரும்பொழுதுதான் அதற்கு பின் அவனுடைய உடல்ல எதிர்மறையான நிலைகள் வரப்பட போகும்போது அந்த உடலும் சுருங்கும். அவன் கோபக்காரன் இருந்தாலும் அவனை காட்டில் எதிர்மறை அவனுக்குள் தாக்கப்பட போகும்போது அந்த அணுக்களுக்கு உண்டான சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் அதற்கப்புறம் இந்த உடலில் மாற்றங்கள் வருகின்றது. அது இது போன்றுதான். இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள். அதை நான் அகற்றி இந்த பூமியை சமப்படுத்தேன் என்று சொல்வது கொண்டு அதைத்தான் நீங்க இந்த மனித வாழ்க்கையை நீ ஏன் தயங்குகின்றாய், நீ ஏன் மயங்குகின்றாய், அதை நான் இது நன்மை என்று இதில் மயங்குகின்றோம், இதை நாம் நல்லதை நினைக்கின்றோம், இதை என்னால் முடியுமா, நான் செய்வனா என்று தயங்குகின்றோம். ஆக ஆசைக்காக எண்ணி அதில் மயங்கவும் வேண்டியதில்லை. நல்லதை நினைக்கின்றோமே, இது நம்மால் முடியுமா என்று தயங்கவும் வேண்டியதில்லை. ஆக மயக்கத்தையும் தயக்கத்தையும் எடுத்து விட்டு ஞானிகள் காட்டிய வழியில உயரான நிலைகள் கொண்டு குருநாதர் எதை நமக்கு வழிபடுத்தினாரோ அதைத்தான் எனக்கு காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ள அழைத்து சென்று உன்னை எங்கே எதற்காக அழைத்து வந்தேன், உனக்கு ஏன் நான் கஷ்டத்தை கொடுக்கின்றேன், உன்னை ஏன் நான் திட்டுகிறேன் என்று அது உனக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் அகல வேண்டும், உன்னை எரியாது உனக்குள் சேர்ந்த தீய வினைகள் அகல வேண்டும், உனக்குள் நன்மை வரக்கூடிய சக்தி வளர வேண்டும் என்ற நிலையில் உன்னை அடிக்கிறேன், உன்னை திட்டுகிறேன் தவிர நீ என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லலாம், இவனுக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் தீமைகள் அகல வேண்டும். அந்த தீமையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீமையிலிருந்து விடுபட செய்வதற்குத்தான் உனக்கு இந்த அனுபவத்தையும் உன்னை நான் திட்டுகின்றேன், உனக்குள் இருக்கக்கூடிய கெட்டது போக வேண்டும் என்றுதான் நான் திட்டுகிறேன் என்று சொல்கின்றேன். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு சொல்லிவிட்டால் அல்லது அடுத்தவர்கள் கடினமாக பேசிவிட்டால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களோ அவர் பேசக்கூடிய நிலைகளோ அது நல்ல விஷயமாக இருந்தால் கூட ஆனால் கோபமாக பேசுகிறார், 4 பேருக்கு மத்தியிலே பேசிவிட்டார் என்று அந்த அகௌரவப்படுத்தி விட்டார் தான் என்று எண்ணுகிறோமே. சரி, அவர் சொன்னது சரிதான், அதை ஏற்றுக்கொள்வோம். அதைத்தான் ஈஸ்வரப்பட்டர் அங்கே சொல்லினார். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று எண்ணுகின்றாய், உன்னை நான் திட்டுகிறேன் என்று எண்ணுகிறேன். உன்னை நான் திட்டவில்லை, உன்னை நான் கஷ்டப்படுத்தவில்லை. உன்னை அறியாது உன் உடலுக்குள் சேர்ந்த தீய வினைகள் உன்னை ஆட்டி படைக்கும். அந்த தீமைகளை வலுவிழக்க செய்து அது உன்னிலிருந்து அது அகல வேண்டும் என்ற இந்த நோக்கத்திலே தான், அந்த தீமைகள் அகல வேண்டும், அந்த தீமைகள் உன்னிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற இந்த நோக்கத்திலே தான் இந்த உணர்வுகளை நான் உனக்கு அழுத்தமாக கடுமையாக வீரியமாக சொல்லி உனக்குள் இருந்து அகற்றக்கூடிய உணர்வுகளைத்தான் நான் தூண்டுகின்றேன் தவிர உன்னை நான் திட்டவில்லை என்று தெளிவாக சொல்லுகின்றேன். இது போன்று நான் இந்த வாழ்க்கையில் நான் எத்தனை பேரை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். அவர் என்னை திட்டிவிட்டாரே, என்னை இப்படி பேசிவிட்டாரே என்று எண்ணுவதற்கு பதிலாக அவர் சொல்லக்கூடிய உட்பொருளை அறிந்து சரி அவர் சொல்வது சரிதான், இதை நாம் ஏற்றுக்கொள்வோம், இதிலிருந்து நாம் விடுபடுவோம், இதிலிருந்து நன்னல்லை பெறுவோம். இனி நாம் அவர் சொன்னதை நாம் ஒரு வழியாக ஒரு பாதையாக அதை சிந்தித்து இனி இது போன்ற நிலை வராதபடி நாம் தடுத்துக் கொள்வோம், இதை மாற்றிக்கொள்வோம் என்று இந்த எண்ண அடிப்படைக்கு வந்துவிட்டால் அந்த திட்டிய உணர்வு நமக்குள் வராது. என்றால் அவர் சொல்லக்கூடிய பொருள் உண்மையாக இருந்தால் அவர் திட்டுகிறார் என்ற உணர்வைத்தான் எடுத்துக்கொண்டோம். முதல்ல சொன்ன பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் சங்கடத்தை வளர்த்துக் கொள்கின்றோம். குடும்பத்தை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றால் அவர் குடும்பம் இப்படி இருக்கிறது வேதனை எடுத்துக் கொள்கின்றோம். நல்ல உணர்வுகளை முகப்பில வைத்திருந்தாலும் தீமைகளைத்தான் அதிகமாக நமக்குள் சேமிக்கின்றோம். இதைத்தான் கொண்டாடுறீங்க. அந்த இமயமலையிலும் சிக்கலான படிப்பாறைகளை வைத்து நீ ஏன் மயங்குகின்றாய், பொன்னடி பொருளும் பூமியில் சுகமாக நீ சேமித்த இந்த பொன்னோ பொருளோ சொத்தோ பணமோ உன்னை காக்க முடியாது. நீ வேதனைப்படும் நேரத்தில், நீ நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் இது உன்னை காக்காது என்று தெளிவாக சொல்லுகின்றார். இன்று அடிக்கடி மருத்துவர்களிடம் சென்றவர்களுக்கு தெரியும், அவர் கடைசியில் எல்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டு நாங்கள் செய்கிறோம், ஆனால் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்கள் கையெழுத்து போட்டால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆட்டை அறுப்பவன் கையில கத்தி வைத்துக் கொண்டு நம்மை கழுத்தை அறுப்பதற்கு அவன் நேரங்காலம் பார்ப்பது கொண்டு இன்று மருத்துவர்கள் செல்லக்கூடிய நிலையில் அனைத்துமே கடைசி காலத்தில் இப்படித்தான் வரும். நாங்கள் செய்கிறோம், ஆனால் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆக நாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவனை எண்ணி நான் போகிறேன் என்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவனை எண்ணி வேதனைப்படும் உணர்வுகளைத்தான் நாம் வளர்த்திருக்கிறோமே தவிர விடுபடக்கூடிய மார்க்கங்கள் இல்லை. அது ஒரு மனிதன் இறந்தால் அது துக்கம், அது வேதனை, அது தப்பானது என்று நினைக்கிறோமே தவிர இந்த மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சென்ற ஒவ்வொரு ஞானிகளும் மகரிஷி எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதைத்தான் அவர் அழியா சொத்தாக அவர் சம்பாதித்தால் அங்கே சென்றார். அந்த அழியா சொத்தை சம்பாதிப்பதற்கு, அந்த அழியா சொத்தை நமக்குள் சேர்ப்பிப்பதற்கு, அந்த அழியாத நிலையில் என்று வாழ்ந்து கொண்டிருக்க அந்த எல்லை அதை இருப்பிடமாக அதை நிலைத்த இடமாக நாம் செல்வதற்குத்தான் கூட இதை நமக்கு தெளிவாக காட்டி இந்த உண்மைகளை அந்த பாடல் ஏன்னா அடிக்கடி ஈஸ்வரப்பட்ட இந்த பாடலை பாடுவார் என்று நம் குருநாதன் சொல்லின. மனது இக்கட்டான நிலையில் என் மனம் அல்லல் படும் நேரங்களில் இந்த பாடலை பாடி எனக்கு இந்த மன பலத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து நீ எதன் வழி செல்ல வேண்டும், உனக்கு காட்டிய நிலையில் என்ன, நீ செல்ல வேண்டிய முறை என்ன, நீ செயல்படுத்த வேண்டிய முறை என்ன, நீ மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நிலை என்ன, நீ இங்கிருந்தாலும்
உன் உணர்வை மற்றவர்களுக்கு செலுத்தி அவர்கள் எப்படி நீ நல்வழிப்படுத்த முடியும், உன் குடும்பமாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் இருந்தாலும் சரி நீ எப்படி செயல்படுத்த முடியும் என்பதைத்தான் ஒவ்வொரு இடங்களில் அனுபவமாக கொடுத்து இந்த 3 லட்சம் பேர் குடும்பங்களை நீ எண்ணிப்பார். அவர்கள் எல்லாம் இந்த உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று எண்ணு. நீ எந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த 3 லட்சம் பேருடைய சக்தி உனக்கு கூடுதலாக கிடைக்கின்ற இந்த மகிழ்ச்சி அனைத்தை நீ பெறுகின்ற. அது நீ அவர்கள் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணப்படுமோ அவர்களிலிருந்து மீட்டிடம் சக்தியாக நீ பெறப்போமோ உன்னுடைய நிலை இந்த உடலுக்கு பின்னியும் அந்த சொர்க்க லோகத்தை அடைகின்றாய். நீ உன்னுடைய உணர்வு உயிரான்மாவிலே அந்த சொர்க்க வாசலாக சொர்க்க லோகமாக நீயே உருவாக்குகிற இந்த நரக லோகத்தில் வாழும் இந்த நிலைகள் வேண்டாம். சொத்து என்று சொல்லுகின்றோம். அந்த சுகத்தை நாம் அனுபவிக்க முடியாது போகக்கூடிய நிலையத்தை இங்கே பிரித்து காட்டி இந்த சுகமாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் சுகமாக அடைய வேண்டிய நிலை என்ன, அந்த சுகத்தை அடைய வேண்டிய மார்க்கங்கள் என்ன, இந்த சொத்தையோ நாம் இன்று செயல்படுத்தக்கூடிய நிலைகளோ இது நீடித்த நாள் இருப்பதில்லை. அதுதான் மின்னலை போல மறைவதை பாராய். இந்த எல்லோருடைய கைகளிலும் பணம் இருக்கலாம், ஆனால் சுகம் இருக்கிறதா? சுகம் இருந்தால் இன்று நான் என் மகனுக்கு சரி உடல்நிலை சரியில்லை அல்லது என் பையனுக்கு திருமணமான இடத்தில் இப்படி இருக்கின்றார், இங்கே உடலோ மனமோ சுகம் இல்லாது தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அது இதெல்லாம் கேள்விப்பட்ட நாம் சுகமாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? அது இந்த வேதனையும் சங்கடத்தையும் தான் வளர்க்க, இந்த வேதனையும் சங்கடம் வளர்த்தால் இந்த திடகாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உடல் அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எல்லா நேரத்திலும் அடுத்தவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு சிரமமான நேரத்தில் நான் 2 தடவை அழுத்தமாக கேட்டால் இது சனியன் போய் தொலைய மாறிட்டேங்கிறது, தொலைந்தால் பரவாயில்லை என்று நாம் வளர்த்த அது குழந்தையாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அல்லது பணத்தை கொடுத்து நாம் எல்லாம் செய்திருந்தாலும் கூட இது இப்படியே செய்து கொண்டே இருக்கின்றது, சீக்கிரம் தொலைந்தால் பரவாயில்லை என்று இந்த செய்தியை நாம் அவசியம் காதில் கேட்கும்படியாகத்தான் வரும். எல்லோருக்கும் எல்லாம் செய்தேன், கடைசியில் தொலைந்தால் பரவாயில்லை என்றார் இந்த வாக்கை வாங்குவதற்குத்தான் இந்த செயல் எல்லாம் செய்கின்றோமா? அது நமக்கு இதையெல்லாம் சொந்தமும் அல்ல, பந்தமும் அல்ல, நீடித்தல் நிலைப்பதும் அல்ல. அது மகரிஷியில் ஞானியில் காட்டிய வழியில நாம் நம்முடைய தாய் தந்தையிலும் சரி நம்முடைய முன்னோர்களையும் சரி நாம் சந்தித்த வாழ்க்கையில் சந்தித்த அனைவரும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர் அழியா ஒளி சீரம் பெற வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களை நாம் விண்ணுக்கு செலுத்தி அந்த விண்ணிலே அவர்களை சேர்த்து அவருடைய தொடர்பு நாம் பெற்றிருந்தால் இன்று யாருடைய துணையும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த வாழ்க்கையில நாம் சீரான நிலையில் கொண்டு ஏகாந்தமாக கடைசி காலமாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்த அழியா சொத்தை நான் சேமித்து வைத்திருந்தால் இந்த சொத்தை எடுத்து நாம் பயன்படுத்தினோம் என்றால் இந்த வாழ்க்கையில வேதனை என்றோ சங்கடம் என்றோ சலிப்பென்றோ நோய் என்றோ இது போன்ற எது நிலையில் இல்லாதபடி எப்படி மகரிஷி ஈஸ்வர உதவியோடு யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, யாருடைய எதிர்ப்புகளும் இல்லாது, யாருமே அவரை இழுத்து விடாதபடி தன்னுடைய உயிரான்மாவை ஏகாந்தமாக எப்படி அவர் வின் செல்கிறது என்னை நீ பார், என்னுடைய ஆன்மா எப்படி செல்கிறது என்று பார் என்று குருநாதர் காட்டிய நிலையில் கொண்டு நாமும் இதே நிலையில் கொண்டு யாருடைய தயவு இல்லாது நம்முடைய நினைவாற்றல் விண்ணிலே செல்ல செய்து அந்த உணர்வின் ஈர்ப்பில் அந்த அழியா சொத்தை சம்பாதித்த ஞானியில் மகிழ்ச்சியில் காட்டியவர்களே நாம் அழியா சொல்லிடம் பெற முடியும், அந்த பேரானந்த நிலை பெற முடியும், பேரும்ப நிலையாக நாம் பெற முடியும். இதுதான் மனிதன் அடைய வேண்டிய எல்லை என்று, இதுதான் இந்த உடலுக்கு பின் நான் செய்ய வேண்டிய அதற்குண்டான வழிமுறைகள் என்று மனிதனுடைய எல்லை, மனிதனுடைய இருப்பிடம் சப்தரிஷி மண்டலம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த இக்கட்ட நேரங்களில் எல்லாம் இந்த உணர்ச்சிகளை ஊற்றி அதன் மேல் பட்டு வரும்படி செய்து அந்த வழிக்குண்டான முறைகளை நீ எப்படி பெற வேண்டும், மக்களுக்கு இது எப்படி எடுத்துக்காட்ட வேண்டும் என்று அவருக்குள் உணர்த்தப்பட்ட நிலையத்தை நமக்கு குருநாதை சொல்லியதாக குருநாதர் இந்த உணர்வை அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ இது போன்று நாமும் இந்த வாழ்க்கையில் அவர் சொன்ன முறைப்படி மனமே இனியாய்களும் மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, நேற்றிருந்தால் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லாத இந்த உலகம் நமக்கு சதமோ, பொன்னடி பொருளும் பூமியில் சிவமோ, மின்னலை போல மறைவதை பாரு, மனமே இனியாயிலும் மயங்க. ஆக நாம் இந்த சொந்தம் இல்லாத இந்த உடலுக்கு நம் மனதை, நம் எண்ணத்தை, நம் உணர்வுகளை நாம் மாட்டி வதைக்க வேண்டியதில்லை, இந்த மனதை நாம் மாட்டவே வேண்டியதில்லை என்பதை தெளிவாக அந்த சந்தர்ப்பங்களில் மாமகர் ஈஸ்வர குரு ஞான குருவுக்கு காட்டிய அந்த நிலைகளை நாம் இதை அவர் சொன்ன பதிவுகளை அவர் சொன்ன உபதேச கருத்துக்களை மாமகர் ஈஸ்வர குரு எந்த அடிப்படையில எந்த உயர்ந்த எண்ணம் கொண்டு எந்த உயர்ந்த உணர்வு கொண்டு ஞான குருவுக்கு இந்த பாடலை பாடி அவருக்கு அவர் பெற்ற உயர்ந்த உணர்வுகளை அந்த இக்கட்டான நேரங்களில் மனிதன் செல்ல வேண்டிய பாதைகளை, மனிதன் எடுக்க வேண்டிய உறுதியான உணர்வுகளை, அந்த வலுவான எண்ணங்களை மாமகர் ஈஸ்வர குரு ஞான குருவுக்கு எதை காட்டினாரோ எதை உணர்த்தினாரோ அவரை பெரும்படி செய்தாரோ நமது ஞான குருவும் மாமகர் ஈஸ்வர குரு அவர் காட்டிய வழியில் அந்த மன உறுதி கொண்டு அந்த வைராக்கியம் கொண்டு குரு இட்ட கட்டளை குரு காட்டிய நெறி அவர் தனக்கு ஆழமாக பதிவு செய்து அவர் உணர்வை ஏற்றுக்கொண்டு அதை தனக்குள் விளைய வைத்து அதே அடிப்படையில் நமக்கு இந்த பாடலை பாடி நமக்கு இந்த பேருண்மை இந்த மனித வாழ்க்கையில் நாம் சிக்கன பிடிக்க வேண்டியது, உறுதியாக பிடிக்க வேண்டியது, அழியா சொத்தாக சேமிக்க வேண்டியது,
நம்முடைய சொந்தம் எது, நம்முடைய பந்தம் எது, நமக்கு சொந்தமானது எது என்று அவர் உணர்ந்து கொண்ட நிலை நமக்கும் இதை உணர்த்தி இந்த வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டிய கடமை எது, நாம் இந்த உடலுக்கு அடைய வேண்டிய எல்லை எது, அது அந்த எல்லையை அடைய இந்த சொந்தத்தை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த பந்தம் அந்த மகரிஷியோட சேர்ந்த அந்த சொந்தமும் பந்தம் இந்த உயிரோட ஒன்றிய நிலையில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு முன்னோடி நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அவருடைய மூதாதையாக இருந்தாலும் சரி, இனி நமக்கு பிறக்கக்கூடிய அல்லது நமக்கு பிறந்த பிள்ளைகளாக, பேரன்களாக, சந்ததிகளாக யாராக இருந்தாலும் அவர்களை எதன் வழி செயல்படுத்த வேண்டும், இவர்களுக்கு எப்படி ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்று அந்த இமயமலையிலும் சிக்கலான இடங்களில் வைத்து அவர் உபதேசித்த அதே வழிப்படி அந்த ஞானியில் காட்டிய வழி அந்த மகர்ஷியின் ஞானியுடன் நாம் தொடர்பு கொண்டு அந்த தொடர்பு கொண்ட நிலையில் அதை உறுதியாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வின் வழிப்படி குரு காட்டிய வழிப்படி மாமகரிஷி ஈஸ்வர குருதேவர் காட்டிய வழிப்படி இந்த மனதை நாம் இனி எந்த காலகட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் மனதை வாட்டாதபடி, மனதை வேதனைப்படுத்தாதபடி, சலிப்போ சங்கடமோ சோர்வோ வேதனையோ இது போன்ற எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி அந்த குருநாதர் அந்த சந்தர்ப்பத்தில் எந்த மன உறுதி கொண்டு எந்த உயர்ந்த சக்தி பெற்றால் அந்த சக்தியை பெற நாம் தியானிப்போம். இப்பொழுது நம் நினைவை ஞான குருவின்பால் செலுத்துவோம். மாமகரிஷி ஈஸ்வர குருவின்பால் செலுத்துவோம். ஞான குருவின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் உயிரான ஈசனை புருவ மத்தியிலே நினைவை செலுத்தி இதற்கு முன் தியானித்தது போன்றது நம்மை தாயாக நாம் எண்ணியதை நாம் எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது தாயாக இருந்து அது பெற்றுத்தரும் நம் உயிரான அந்த ஈசனிடம் அந்த தாயிடம் இந்த உணர்வுகளை சமர்ப்பித்து ஞான குருவின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த மெய்ஞானிகள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில வந்த இருள் சூழச் செய்யும் பல இன்னல்களுக்கு மத்தியில் அதிலிருந்து அந்த இருளை போக்கி அந்த மன உறுதி கொண்டு எந்த உயர்ந்த சக்தியை அவர்கள் பெற்றார்களோ அவர்கள் வளர்த்தார்களோ இந்த மெய்ஞான மெய்ப்பொருள் காணும் தன்மைகளை அவர்கள் உணர்ந்தார்களோ அந்த சக்தி அனைத்து நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த மனித வாழ்க்கையில் நாம் இன்று மட்டும் சுகமாக இருப்பதல்ல, நாம் இந்த உடலை விட்டு பிரியும் வரையிலும் இது போன்ற சங்கடமோ சலிப்போ வேதனையோ நோயோ இது போன்ற நிலைகள் எங்களுக்குள் அது வளர்ந்திடாது. அந்த சங்கடத்தையும் செழிப்பையும் வேதனையும் இது போன்ற தீமைகளை எங்களுக்குள் வளராது அந்த தடுக்கக்கூடிய அந்த மனபலம் மன உறுதி ஞான குரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வர குருவிடமிருந்து பெற்ற அந்த மனபலம் மன உறுதி மாமகரிஷி ஈஸ்வர குருதேவர் சொந்தம் இல்லாததற்கு நீ ஏன் மனதை வாட்டுகின்றாய் என்று வினா எழுப்பியது போன்று இந்த சொந்தமில்லாத இந்த உலகிற்கும் இந்த உடலிற்கும் நாங்கள் எங்கள் மனதை வாட்டக்கூடாது. அந்த மனதை வாட்டிடும் நிலைகள் எங்களுக்கு வேண்டாம். அந்த ஞானகுருடைய அருள் சக்தி எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அந்த மனதை வருத்திடும் நிலையோ சங்கடப்படுத்தும் நிலையோ அல்லது மற்றவர்களுக்கு நாம் சங்கடப்படும் நிலையாக சொல்லும் நிலைகளோ இது போன்ற நிலைகளை எடுத்து நான் மெய்மொழி பெறுவேன், மகிழ்ச்சியின் அருள்சக்தியை பெறுவேன், உயிரோடு ஒன்றுவேன், தீமைகளை அகற்றுவேன், என் பார்வையில் மற்றவர்களை தீமையிலிருந்து விடுபட செய்வேன், என் பார்வையில் மற்றவர்களை சங்கடங்களை போக்குவேன், என் பார்வையில் மற்றவர்களை மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் மகிழ்ந்து வாழச் செய்வேன், எல்லோரையும் மெய்ஞானியாக நான் வளர்ப்பேன் என்று இந்த உணர்வுகளை நாம் மன உறுதி கொண்டு இந்த எண்ணத்தை வலுவாக்கி மனதை வாட்டாதபடி மன உறுதியாக்கி மாமகரிஷி ஈஸ்வர குருதேவர் சொன்னது போன்று
அந்த விண்ணிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த உணர்வுகளை அது ஞானிகளுடைய தொடர்பு உண்டு. ஏன்னால் ஒவ்வொரு இடங்கள் இக்கட்டான இடங்கள் அதைத்தான் சொல்லுகின்றார். உன்னுடைய நினைவாற்றலை விண்ணிலை செலுத்து, அந்த மகரிஷியின் பால் செலுத்து. அந்த மகரிஷியின் அல்சக்தி நீ பெற்றால், நீ அதை சுவாசித்தால் உனக்குள் அவனை அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து நீ விடுபட முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் பெற்ற அந்த சக்தி வாய்ந்த உணர்வுக்குள் அழியா சொத்தாக நீ பெறுகின்றாய். அதை இங்கே மனிதர்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்காக, இங்கே நமக்கு உதவி செய்த நண்பர்களுக்காக என்று சொன்னாலும் கடைசியில் நாம் சேமிக்க வேண்டியது, நாம் சேமிக்க நம்மளால் முடிந்தது அந்த வேதனையைத்தான் சேமிக்க முடியும். அது நமக்கு வேதனைப்பட்டால், நமக்கு நோய்வாய்ப்பட்டால் அவர் வேதனைப்படுவார்கள், அல்லது அவர் நோய்வாய்ப்பட்டால் நாம் வேதனைப்படுகின்றோம். அது இந்த வேதனையைத்தான் கடைசியில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டி இருக்கிறது, சேமிக்க வேண்டி இருக்கிறது. இதில் வேதனை விடுபடக்கூடிய நிலையில் எங்கும் இல்லை. இந்த சொந்தமும் பந்தமும் கடைசியில் நமக்கு இக்கட்டான நிலைதான் வருகின்ற. ஆக இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதை ஏற்றுக்கொள்ளாதபடி இதை சதிர்த்தி, இதை நிறுத்த வேண்டும். மனிதன் சொர்க்க லோகத்தை உருவாக்க கூடியவன் என்பதைத்தான் முழு முதற் கடவுள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அது சொர்க்க லோகமாக, சொர்க்க வாசலாக அமைக்க வேண்டிய மனித சரீரத்தை நாம் நரகலோகமாக, அந்த சொத்து சுகம் என்று சொல்லுகின்றன. இந்த சுகத்தை இழந்து நம்முடைய ஆன்மா மீண்டும் இன்னொரு பிறவிக்கு போகாதபடி, மீண்டும் இருள் சூழ நிலைகளுக்கு போகாதபடி நாம் என்றும் வெறும் வாயுவிலே சொல்வதற்கல்ல, அந்த பேரானந்த நிலை பெற வேண்டும், அந்த பேரின்ப பெருவாழ்வாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த இந்த வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் இனி பிரகாசமாக, இன்னல்கள் இல்லாது, வேதனைகள் இல்லாது, துன்பங்கள் இல்லாது, எதிர்ப்புகள் இல்லாது, அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் என்றுமே மகிழ்ந்து வாழக்கூடியதாக அது அமைய வேண்டும் ஈஸ்வரா. அந்த பேரானந்த நிலை நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. இதைத்தான் நன்மைகள் பல செய்ய துணிவோம். மனமே இனியாகில் மயங்காதே பொல்லாம் மானிட வாழ்க்கையில் தாங்க. இந்த எண்ணத்தை எடுப்பதற்கு நாம் தயங்க கூடாது. என் பார்வை அடுத்தவருடைய நோயை போக்க வேண்டும், என் பார்வை அடுத்தவருடைய சங்கடங்களை போக்க வேண்டும், என் பார்வை அடுத்தவர்களை மகிழ்ந்து வாழ செய்ய வேண்டும். இதைத்தான் நாம் எண்ண வேண்டுமே தவிர, என்னாலேயே முடியலை, நான் எப்படி அடுத்தவர்களுக்கு செய்வது, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்வது என்று நாம் இந்த தயக்கத்தைத்தான் எடுத்துக் கொள்கின்றோம், மனதை பலவீனப்படுத்துகின்றோம். அது அல்லாதபடி நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தது அல்லது அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் என்றால் அதை போய் கேட்டு அதில் சிக்கிக் கொள்கின்றோம், அதை எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் இதை எடுப்பதில்லை. அதை விடுத்து விட்டு இதை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அங்க மலையிலே பனிப்பாறைகளுக்கு மத்தியிலே பல கஷ்டங்களை இன்னல்களையும் அவருக்கு ஊட்டினாலும் இந்த மெய் ஞானத்தை அவருக்கு அங்கே ஊட்டுகின்றார். அதை நீ இந்த இடத்திலிருந்து என்ன வேண்டியது எது? நீ சந்தித்த 3 லட்சம் பேரை நீ என்ன, அந்த 3 லட்சம் பேரும் அவர்களே சொத்துக்களை அவர் வைத்திருந்தாலும் கடைசியிலே சுகத்தை இழந்து நரகலோகத்திலே வாழ்கின்றார். அவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நீ இந்த இமயமலையிலிருந்து நீ என்ன, அந்த 3 லட்சம் குடும்பங்களை நீ பார்த்த குடும்பங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த அலைகளை நீ பாய்ச்சு. இது போன்றுதான் மாமகரிஷி ஈஸ்வரா குருவார் அவர்கள் 3 லட்சம் பேரை சந்திக்க செய்து அந்த இடத்திலிருந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அவரை செயல்படுத்த சொன்னது போன்று நாமும் இன்று எத்தனையோ பேர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம், எத்தனையோ குடும்பங்களுடன் நாம் பழகி கொண்டுதான் இருக்கின்றோம், பார்த்து கொண்டுதான். ஆக நாம் சந்தித்த பார்த்த நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள் அனைத்தும் அந்த மகிழ்ச்சி அலுவலகத்தில் இணைந்து வாழ வேண்டும். அவர் அறியாத அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட தீமையிலிருந்து துன்பங்களில் அவர் விடுபட வேண்டும் என்று நாம் சந்தித்த குடும்பங்கள் இந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொண்டால் அங்கே மாமகரிஷி ஈஸ்வரா இவர் ஞான கொடுத்து அந்த 3 லட்சம் சக்தி எடுத்து அவன் உயர்ந்த நிலை பெற்ற அந்த மெய்ஞானத்தினுடைய சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் நமக்குள் அழியா சொத்தாக சேமிக்கின்றது. அது என் குடும்பம் இப்படி இருக்கின்றதே, அவள் இப்படி இருக்கின்றார்களே, பேப்பர்ல படித்த உலகத்தில் இப்படி நடக்கின்றது, அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கின்றது, இதை எடுத்தால் இதுதான் நமக்குள் சொத்தாக சேரும். அங்கே நடப்பதை பார்க்கும் பொழுது நான் இதை சொத்து வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா, நேற்று வரை இந்த குடும்பம் இப்படி இருந்தது, இப்படி திடீரென்று மழை பெய்தது, சொத்தெல்லாம் அடித்து போய்விட்டது என்றால் மின்னலை போல மறையக்கூடிய நிலைகள் நாளைக்கு இது நமக்கும் வந்துவிடுமா என்றால் இந்த பயம்தான் வரும். ஆசை இருக்கும், ஆனால் பயம் வந்து விட்டால் இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு வேதனையத்தான் வளர்க்க முடியும். ஆக அங்கு அவர் சொத்தை இழந்து அவர்கள் வேதனை படுகின்றார்கள். அவர் சொத்தை இழந்து வேதனை படுகிறார்கள். இங்கு என்ன படமோ இங்கே நான் சொத்தை வைத்திருந்தால் நமக்குள் வேதனை சொத்தாக மாறுகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக நாம் எதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், எதை நிலையாக பிடிக்க வேண்டும், எதை நமக்குள் உறுதியாக வளர்க்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். ஏனென்றால் இதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை எல்லாம் எங்கே சென்றார்கள், நேற்று இருந்தா இன்று இருப்பது நிஜமோ,
நாம் இந்த சகஜ வாழ்க்கையில் அவரெல்லாம் எப்படி இருக்கின்றார், இவரெல்லாம் எப்படி இருக்கின்றார், நாம் மட்டும் இப்படி இருக்கிறோம் என்று இப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றமே தவிர, இதற்கு முன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்தவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் இன்று இருக்கின்றார்களா? சொத்தையும் சுகத்தையும் அனுபவித்தார் என்று சொல்கின்றன, அவர் இருக்கின்றார்களா? மின்னலை போல மரவதை பாரு. அப்படிப்பட்ட நேற்று பெய்த மழையில் உருவான ஒரு காளான் போன்ற, அல்லது மழை பெய்து உருவானவின் ஒரு பூச்சி உருவாகி அடுத்த நாள் மடியக்கூடிய நிலை அல்ல மனித வாழ்க்கை. ஆனால் நாம் மனித வாழ்க்கையை நாம் அப்படி வீணடித்து விடக்கூடாது. பல கோடி சரீரங்கள் எத்தனையோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நம்ம உருவாக்கி இந்த உயிருக்கு நாம் அது போன்ற நிலைகளை செய்துவிடக் கூடாது, தேய்வரியாக ஆகிவிடக் கூடாது. மீண்டும் இன்னொரு வேதனைப்படும் சரீரத்திற்குள் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த பாடலை பாடி இந்த மூல கருத்துக்களை சொல்லி நாம் பெற வேண்டிய சரியான மார்க்கங்களை காட்டுகின்றனர். அவை இது எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நான் மட்டும் பெறப்போகின்றேன் என்று அப்படி அல்ல. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த மெய் ஒளியை மெய்ப்பொருள் காணும் உயர்ந்த சக்தி எடுத்து நாம் அவர்களுக்கு பாய்ச்சும் பொழுதுதான் நாம் பெறுகின்றோம். அதை நாம் பெறுகின்றோம். ஆனால் நாம் பாய்ச்சக்கூடிய உணர்வு அவர்களுக்குள் ஊடுருவி சென்றால் அவர்கள் உணர்வு நம்ம எப்படி வேதனைப்பட செய்தோ, திட்டேனுடைய உணர்வு எடுத்து நமக்கு எப்படி ஆத்திரம் வருகின்றதோ, நாம் எடுத்து இந்த மெய் உணர்வு அவர்களுக்குள் ஊடுருவப்படவும் இந்த மெய் உணர்வு நிச்சயம் அவர்கள் பெறுவார்கள். அவர்களுக்கு மெய் வழியை காட்ட முடியும். இப்படித்தான் நன்மைகள் பல செய்ய துணிவு நான் கொடுக்கின்றேன், நீ அதை எடுத்துக்கொள் என்று குரு நமக்கு வழிகாட்டினார். தவிர யாரோ நமக்கு கோயிலில் சென்று இதை செய்தால் அந்த தெய்வம் கொடுக்கும் என்று சொல்வது போன்று யாரோ செய்து கொடுப்பதல்ல. நாம் தான் இந்த எண்ணத்தை நம் மனதை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால்தான் மனதை நீ ஏன் வாட்டுகின்றாய்? நீ கிடைக்காததற்கு நீ ஏங்கி திரிய வேண்டியது இல்லை. உனக்கு நான் உயர்ந்த சக்தியை கொடுக்கின்றேன், நீ இதை ஏங்கி பெறு. மகரிஷி சக்தி நீ பெற வேண்டும் என்று உனக்கு உயர்ந்த சக்தியை நான் கொடுக்கிறேன், நான் கொடுப்பதை நீ ஏங்கி பெறு என்றுதான் சொல்லுகிறாரு. நான் கொடுக்காதை அல்லது நீ உன்னுடைய நினைவை எங்கே செலுத்திக் கொண்டு அதை ஏங்கிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய மனதை நீ வாட்டாதே. நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் இமயமலையில வைத்து. ஆக நமக்கு ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவும் சரி, எல்லா மகரிஷியிலும் சரி, எந்த மெய்ப்பொருள் காணும் சக்தி, எந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த உங்களை நான் பெற வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கின்றார்களோ அதை நாம் ஏங்கி பெறுவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம், குருக்காட்டிய நெறியை வாழ்க்கையில கடைபிடிப்போம். குருவின் துணையால் மகரிஷி நற்சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் நம்முடைய எண்ணங்கள் உணர்வு அனைத்தையும் தூய்மை செய்வோம். குருவின் துணையால் இந்த உடலுக்கு பின் நாம் அழியா ஒளி சரீரம் பெறுவோம். அவன் கொடுப்பதை நாம் மனமாற உளமாற அது ஏங்கி பெறுவோம். நாம் இந்த வாழ்க்கையில் கிடைக்காத எண்ணி மனதை நாம் வாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிடைக்காத எண்ணி நிராசை அடைய வேண்டியதில்லை. கிடைக்காத எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம் உயிரான ஈசனை வேண்டுவோம், மகரிஷிகளை வேண்டும். ஒரு 5 நிமிடம் இந்நேரம் வரை சொன்ன உணர்வுகளை மாமகரிஷி ஈஸ்வர உதயர் எண்ணி, ஞான குருவை எண்ணி, அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி, சப்தரிஷி மண்டலங்களை எண்ணி, எல்லா மகரிஷிகளையும் எண்ணி, எல்லா மகரிஷினால் சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த அழியா சொத்தாக மகரிஷியுடைய அருளாற்றலை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை வேண்டுவோம். ஞான குருவை வேண்டுவோம். மாமகரிஷி ஈஸ்வர குருவை வேண்டும். எல்லா மகரிஷிகளையும் வேண்டி ஒரு 5 நிமிடம் நான் இயங்கி தியானிப்போம். மாமகரிஷி ஈஸ்வர குரு ஞான குருவிற்கு இமயமலையிலிருந்து தன் குடும்பத்தாரையும் தன் பிள்ளைகளையும் அவருடைய சுற்றத்தாரையும் காட்டி, நீ இங்கிருந்து எப்படி அந்த அருள் ஒளியை அவர்களுக்கு பாய்ச்ச வேண்டும், அது இங்கிருந்து நீ எப்படி அந்த உயர்ந்த சக்தியை கொடுக்க முடியும் என்று அவர் சொன்னாரோ, அதுபோன்று நாமும் திருமண மாணவர்கள் கணவன் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், இதுபோன்று குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையருக்கு அந்த மகிழ்ச்சி நற்சக்தி கிடைக்க வேண்டும் என்றும், இப்படி நம் குடும்பத்தில் உள்ளோர், நண்பர்கள், உறவினர்கள் யாரையெல்லாம் அன்றாடம் பார்க்கின்றோமோ, பழகுகின்றமோ, கேட்கின்றமோ, இது அனைத்திலும் இந்த சலிப்போ, சங்கடமோ, எரிச்சலோ, வேதனையோ, பகைமையோ, கோபமோ, ஆத்திரமோ, இது போன்று நம்மை அறியாது இயக்கக்கூடிய இந்த உணர்வின் தொடர்புகள், அதாவது கணவன் மனைவி எண்ணி வேதனைப்படுவதோ, ஆத்திரப்படுவதோ, வெறுப்படைவதோ, எரிச்சல் அடைவதோ, இது போன்று குழந்தை எண்ணி இப்படி இருக்கின்றன என்று வேதனைப்படுவதோ, சங்கடப்படுவதோ, அல்லது தொழில் செய்யும் இடத்தில் இப்படி செய்கின்றார்களே,
இப்படி விலை ஏறிக்கொண்டு போகின்றது, வாங்கியவன் கொடுக்கவில்லையே, பணம் வரவில்லையே, சரியான வியாபாரம், இப்படி எந்தெந்த இடங்கள் ஒவ்வொரு இடங்களில் சங்கடப்பட்டு சளிப்படைஞ்சு எரிச்சல் அடைஞ்சு இது போன்ற எண்ணங்கள் உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைவிலைப்பட்டு, அல்லது இவர் உடல் இப்படி நோயாக இருக்கின்றது, அல்லது ஒரு உலகம் இப்படி இருக்கின்றது, அல்லது இந்த பொருளை இப்படி ஏற்றி விட்டார்களே, அல்லது இந்த பொருள் இப்படி விற்காது போகின்றது, இன்று அந்தந்த நேரங்களில் அந்தந்த சந்தர்ப்பங்கள் எப்படியெல்லாம் சங்கடங்கள் வருகின்றது, இதையெல்லாம் வெடுத்து விட்டு அவர் எப்படி அங்க இமயமலையில வைத்து இந்த குடும்பங்களை காட்டி இந்த சொத்து இந்த சுகத்தை அவருக்கு பெற்று தருகிறதா என்று சொல்வது போன்று இந்த வாழ்க்கையில நாம் சொல்லக்கூடிய சொந்தமோ பந்தமோ சொத்தோ பணமோ மற்ற நிலைகள் எதுவாக இருந்தாலும் இது நமக்கு அந்த நிலைத்த நிலையை தராது என்ற நிலையை உணர்ந்து கொண்டு, மனைவிக்கு இது கிடைக்க வேண்டும், கணவனுக்கு இது கிடைக்க வேண்டும், என் குழந்தைக்கு இந்த அழிஞானம் கிடைக்க வேண்டும், நான் பார்க்க வேண்டிய இந்த அழியா சொத்தை பெற வேண்டும், என் குடும்பத்தார் அனைவரும் இந்த மகிழ்ச்சி நிலவட்டத்தில் வாழ வேண்டும் என்று இந்த அழியா சொத்தை நாம் ஆசைப்பட்டு இந்த உணர்வில் இங்கே பாய்ச்சி இந்த உணர்வில் நமக்குள் விளைய வைத்து இந்த வீட்டிலே நம் வீட்டில், அதாவது நம் செவர்களிலோ தரைகளிலோ குடியிருக்கும் இடங்களிலோ நம் வீட்டை சுற்றியோ தொழில் செய்யும் இடங்களிலோ வியாபாரம் செய்யும் இடங்களிலோ நாம் பார்க்கும் இடங்கள் நாம் வசிக்கும் இடங்கள் இந்த அலைகளை பாய்ச்சினோம் என்றால் நாம் பாய்ச்சிய உடல் நம் ஆன்மாவிலே பெறுகின்றது, வாழக்கூடிய இடங்களிலும் பெறுகின்றது. அது இதைத்தான் நமது குருநாள் தியானம் என்று சொல்லி நல்லதை எண்ணி நல்ல அலைகளை நாம் பரப்ப வேண்டியதுதான் தியானம் என்று சொல்வது. அது தியானத்தின் மூலமாக இந்த சக்தியை கூட்டி இந்த உணர்வு நமக்குள் பெருக்கி நம் ஆன்மாவை சக்தி வாய்ந்ததை மாற்றி பெற்றது என்றால் பெரிய ஒரு உணர்வு நம்மை எந்த வகையிலும் ஊடுருவதுதான் ஆத்ம சுத்தி என்று சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவில் இந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் அந்தந்த நேரங்கள் எடுத்து படுவதற்குத்தான் ஆத்ம சுத்தி. அது தியானம் செய்கின்றோம், அந்த உடல் நான் வலுக்கூட்டுகின்றோம். பின் அந்த சந்தர்ப்பங்களை அது என்ன உணவை வலுக்கூட்டும் பொழுது சொன்ன மாதிரி மனைவிக்கு அது கிடைக்க வேண்டிய இந்த பழக்கம் இந்த பயிற்சி நமக்கு அவசியம். மனைவி எண்ணி வேதனைப்படுவதோ, கணவர் எண்ணி ஆத்திரப்படுவதோ, குழந்தைகள் எண்ணி பாசத்தால் நாளை என்ன செய்வார் என்று இங்கே பயமாவதோ, நம் சளிப்படைந்து சஞ்சலப்படுவதோ, இது போன்ற உணவுகள் வருவதற்கு மாறாக யாராவது ஒரு சொல்லி இந்த மாதிரி இவருக்கு ஆகிவிட்டது என்று சொன்னாலே அடுத்த கணம் ஈஸ்வரா அவர் சொன்ன விஷயங்களை என்ன ஏது எப்படி என்று தெரிந்து கொண்டாலும் அடுத்த கணமே அது உடனே நான் தூய்மைப்படுத்திதான் ஆத்ம சுத்தி என்று என்ன அதை உடனடியாக நான் தூய்மைப்படுத்தி ஆக வேண்டும். என்ன ஏது என்று கேட்டாலும் அவர் சொன்னவுடன் நமக்குள் பதிவான பின் நம் பிள்ளைக்கு இப்படி வந்து விடுமோ, என் கணவருக்கு இப்படி வந்து விடுமோ, என் தொழிலில் இப்படி வந்து விடுமோ, அல்லது நான் வண்டியை ஓட்டி சென்று எனக்கு இப்படி வந்து விடுமோ என்று அவனுடைய உணர்வு நமக்குள் பதிவானது மீண்டும் அது வினையாக முளைத்தால் நமக்குள் இந்த சிந்தனையை தோண்டி நம்மையும் அந்த தவறான நிலைகளுக்கு அழைத்து சென்று இதற்காகத்தான் குணால் ஆத்ம சுத்தி என்று சொல்கிறார். அதற்குத்தான் இந்த பயிற்சியை கொடுத்து நாம் ஏன் கணவனுக்கு செய்ய வேண்டும், ஏன் மனைவிக்கு செய்ய வேண்டும், ஏன் குழந்தைக்கு செய்ய வேண்டும், ஏன் நண்பர்களுக்கு செய்ய வேண்டும், ஏன் நாம் பார்க்கும் மனைவிகளுக்கு செய்ய வேண்டும் என்றால் இது ஒவ்வொருவருக்கும் செய்யும் பழக்கம் வந்தாலும் அந்த அடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்வு மாறினாலும் ஒரு நினைவு மாறினாலும் அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற எல்லாம் நமக்குள் தூண்டப்பட்டு அந்த உயர்ந்த சக்தி எடுத்து நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நாம் வாழக்கூடிய இந்த இடங்களில் பெரிதொரு தீமையான விளைவுகள் மீண்டும் நம் ஆன்மாவில புகுந்து மீண்டும் நம்மை சலிப்படை செய்து சஞ்சலப்படை செய்து நம்ம இக்கட்டான நிலைகளுக்கு சிந்தனையற்ற நிலைகளுக்கு நமக்கு இப்படி வந்து விடுமோ, நம் நல்லதை செயல்படுத்த முடியாது போய்விடுமோ என்று பெரிதொரு உணர்வு நம்மை இயக்கி நம்மை தீமையான வழிகளுக்கு இட்டு செல்லும் நிலையில் இதை தடுத்து செய்து இதை நிறுத்தி செய்து நாம் வாழக்கூடிய நிலைகளில் நாம் இந்த வாழ்க்கை பயணம் சீராக அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற சக்தி வாய்ந்த உணர்வு நமக்கு பயிற்சியாக கொடுக்கிறார். எடுத்து பழகும் நிலைக்குத்தான் கணவனுக்கு கிடைக்க வேண்டும், மனைவி கிடைக்க வேண்டும், குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று சொல்வதை தவிர நாம் இந்த சொத்தை சம்பாதித்தேன் இதெல்லாம் பிள்ளைகள் கிடைக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஏதோ நாம் செய்கிறோம் என்று அல்ல. அவர்கள் உணர்வு நம்மை எந்த வகையிலும் சலிப்புக்கோ சஞ்சலத்திற்கோ சங்கடத்திற்கோ வேதனைக்கோ எரிச்சலுக்கோ ஆத்திரத்துக்கோ பகமைக்கோ பெரிதொரு ஈர்ப்புக்குள் மீண்டும் நம்மை இழுத்து விடாது. அவருடைய உணர்வுகளை நாம் நமக்குள் வளர்த்திடாது. நாம் பெற்ற உயர்ந்த சக்தி நமக்குள் விளைய வைத்து அவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்குத்தான் குருநாள் இந்த வழியை நமக்கு எல்லோருக்கும் செய்யும்படி இது வாழ்க்கையை தியானம் இது தவம் என்று சொல்லுகின்றார். அது தியானம் இருந்து ஆத்ம சுத்தி செய்து இந்த வாழ்க்கையை தியானம் என்ற நிலையில் நாம் தவ வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் எல்லோருக்கும் இப்படி நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்னாலேயே முடியவில்லை, நான் எப்படி அடுத்த அப்படி எண்ணுவது அல்ல. எல்லோருடைய உணர்வுகளும் நம் உடலிலே உண்டு. எல்லோருடைய உணர்வுகளும் நம் உடலில் அணுக்களாக விளைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அணுக்கள் தான் மகாபாரத போர் என்று வியாசகர் தெளிவாக சொன்னார். அது ஒரு தாவர இனத்திற்கு ஒரு தாவர இனத்திற்கு அது கலவையாகும்போது எப்படி அதனுடைய வினைகள் மாறுகின்றது, வித்துகள் மாறுகின்றது. இது போன்றதான் நாம் குழந்தை எண்ணி சந்தோஷப்பட்டிருந்தாலும் குழந்தை எண்ணி எரிச்சல் பட போகும்போது இந்த சந்தோஷம் எரிச்சலும் கலந்து நமக்குள் தீய வினையாக புது புது அணுக்களாக உருவாகி கொண்டேதான் இருக்கு. இந்த புது புது அணுக்கள் உருவாகி கொண்டால் மீண்டும் நாம் நல்லதையும் நினைப்போம், எரிச்சலையும் நினைப்போம். ஆனால் மீண்டும் எரிச்சல் அதிகமாகிவிட்டால் அந்த நல்லதை வீழ்த்தத்தான் செய்யும். ஆக அது போன்ற நிலைகளை நாம் நிறுத்தி பழகுவதற்குத்தான் இது போன்ற பயிற்சியாக கொடுக்கின்றார்கள். அது என் பிள்ளைக்கு இது கிடைக்க வேண்டும், என் மனைவிக்கு இது கிடைக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு இது கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் மீண்டும் வலுவாக்கி கொண்டால் இந்த தீமை என்று சொல்லுகின்றன, தளிப்பு என்று சொல்லுகின்றன, சங்கடம் என்று சொல்லுகின்றன, இது சிரித்து விடுகின்றது. இது நல்ல உணர்வு மேலோங்கி வளர்கின்றது. இந்த வினைகள் தீமையை வென்றிடும் உணர்வாக அழியா சொத்தாக உயர்ந்த உணர்வின் ஒளியாக இந்த வினைகள் மாற்றப்படுகிறது. இதற்குத்தான் நாம் அடுத்தவர்களுக்கு செய்ய சொல்வது. அடுத்தவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு அது செய்வார்களா, அவர்கள் பெறுவார்களா? நான் செய்து கொண்டே இருக்கின்ற அவர் ஒன்றும் வளரவில்லை. இந்த அடுத்தவர்களுக்கு சொல்லி
அடுத்தவர்களை எண்ணி அடுத்தவர்கள் வரவில்லை என்று அடுத்தவர்களை பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தவர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லவும் அடுத்தவர்கள் உணர்வுகள் விளைந்தது நம்முடல் இருக்கக்கூடிய நல்ல வினைகளாக அது மாறியது. நமக்குள் நல்ல உணர்வுகளாக நல்ல உயர்ந்த ஞான வித்துகளாக விளைந்ததாக இங்கே சம்பாதித்து இதை சமைத்து இதைத்தான் அடுத்தவர்களுக்கு பாய்ச்ச வேண்டுமே தவிர அவர்களுக்குள் சமைக்கப்பட்டு அவர்களுக்குள் சம்பாதித்து தீய வேலைகளை மீண்டும் நமக்குள் சமைத்து நமக்குள் இது சம்பாதித்து நம்மை மீண்டும் எளிநிலையான சொத்தாக நமக்குள் சேமிக்க கூடாது. இதுதான் நம்ம உயிரான்மாவுக்கு நாம் சேர்க்க வேண்டிய எந்த நிலை என்பதை நீ சிந்தித்து பார். மீண்டும் மனித உடலுக்கு போகின்றாயா அல்லது இந்த சரீரத்தை விட்டு பின் சென்ற மகரிஷி ஞானியில் சென்ற இந்த வேலைகளை நீ சேர்த்துக் கொள்கின்றாயா? அதை அடுத்தவருடைய சமைத்துணரில் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உயர்ந்த உணர்வு எடுத்து நமக்குள் அது அறியாத சொத்தாக இது சமைத்து இதை சம்பாதித்து இதை அடுத்தவர்களுக்கு பாய்க்க வேண்டும். நான் சொல்வதை யார் கேட்பார் இல்ல, நான் இது சொல்லவில்லை. இந்த ஆத்மார்த்தமாக இந்த உணர்வு அவளுக்கு கிடைக்க வேண்டும். அதைத்தான் குருநாதர் சொல்லினார். அதான் இமயமலையில வைத்து நீ சந்தித்த அனைவருக்கும் இது கிடைக்க செய். நீ இங்கிருந்து உன் பிள்ளைக்கு பாய்ச்சலாம், உன் மனைவிக்கு பாய்ச்சலாம், உன்னை சார்ந்த அனைவருக்கும் பாய்ச்சல். நீ இந்த அருளை பாய்ச்சி அவர்கள் இருந்து விடுபடுவார்கள் என்று வாக்கினை பதிவு செய்கின்றார். அதுபோன்று குரு கொடுத்த வாக்கினை நாம் சீராக பயன்படுத்தி நாம் எங்கு இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கணவனுக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், மனைவிக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கும், என் குழந்தைகளுக்கு கிடைக்கும், என் தாய் தந்தையர் கிடைக்கும், என் மாமனார் மாமியாருக்கு கிடைக்கும், என்னை சார்ந்த எல்லோருக்கும் கிடைக்கும், என் நண்பர்களுக்கு கிடைக்கும், என்னுடைய பகைகளாக இருந்தாலும் சரி, நான் பிடிக்காது என்று எண்ணின எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று நாம் அவசியம் செய்தே ஆக வேண்டும். இது செய்தால் இந்த சலிப்போ சங்கடமோ எரிச்சலோ வேதனையோ நமக்குள் நோயாக வேதனையாக நரகலோகமாக மாற்றாது, சொர்க்க லோகமாக மாற்றிக்கொள்ளும். நமக்குள் சொர்க்கலோகமாக மாற்ற வேண்டும் என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும். அதனால மின்னலை போல மறைவதை பாராய். நாம் இன்று இருக்கின்றோம், நாளை இப்படியே இருப்போம் என்று சொல்ல முடியாது. அது அப்படியே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் நரகலோகத்தை உருவாக்க கூடாது. அந்த சுகமாக வாழ வேண்டும் என்ற நிலைக்குத்தான் நமது குருநாதர் உயர்ந்த ஆட்சியாக அந்த இமயமலையிலிருந்து குருநாதரிடம் பெற்ற அனுபவங்களை சொல்லினார். அதை இப்பொழுது சொன்ன மாதிரி நிறைவேற தியானித்த அந்த சக்தி மனைவி கிடைக்க வேண்டும், கணவர் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் நாம் இயங்கி தியானிப்போம். மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருட்சக்தியும் ஞானகுரு அருட்சக்தியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எல்லா மகரிஷின் அருட்சக்தி பெற்று நாங்கள் அனைவரும் மன உறுதி கொண்டு மன வலு கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குரு ஞானகுருக்கு உபதேசித்தது கொண்டு அந்த அழியா சொத்தாக சேமிப்பாக நம் உயிரான்மாவை அந்த பேரருள் பேரொழியாக அது உருவாக வேண்டும் என்று எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று நாம் இயங்கி தியானம். இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் பெற வேண்டும். அவர் குடும்பத்தாருக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் யாரெல்லாம் சந்திக்கின்றார் அவர் எல்லோருக்கும் இந்த மனபலமும் மன உறுதியும் அழியா சொத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த பேரானந்த நிலை என்று மாமகரிஷி ஈஸ்வராய குரு எதை குருவிற்கு அது உணர்த்துகின்றாரோ அந்த பேரானந்த நிலை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா, ஒரு நிமிடம் நான் இயங்கி தியானிப்பேன். இந்த உலகம் முழுவதும் எல்லா மகரிஷின் அருட்சக்தி படர வேண்டும். இதற்கு முன் நம் பூமியில வாழ்ந்த அகசியனும் சரி, அவனை பின்பற்றி சென்ற 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் சரி, சித்தர்களும் ஞானிகளும் எந்தெந்த நிலையில் ஒவ்வொருவரும் எல்லா மக்களும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த மெய்ஞானம், எந்த உயர்ஞானம், எந்த அருள்ஞானம் அவர்கள் பெற வேண்டும் என்றும் எது அழியா சொத்தாக ஒருவரும் பெற வேண்டும் என்று அவர்கள் உபதேசித்து விட்டு சென்றார்களோ அந்த உபதேச உணர்வுகள் இந்த பூமியில இன்று வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும்.
இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிராத்மாக்களும் பெற வேண்டும். அந்த அழியா சேமிப்பாக உயிரோடு ஒன்றி அனைவரும் அந்த ஏகாந்த நிலை பெற வேண்டும். எல்லோரும் அழியா ஒளி சீரினம் பெற வேண்டும். இந்த கல்கி என்ற நிலையில் பேரருள் பேரொழியாக இந்த பூமி அடுத்து உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் பெற்ற, நாம் கவர்ந்த, நாம் நமக்குள் தெரிந்து கொண்ட இந்த உயர்ந்த சக்தி இந்த பூமி முழுவதும் பலர வேண்டும். இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். இந்த காற்று மண்டலத்தில் ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். மாமகர் ஈஸ்வர உதய நலசக்தி எல்லா மகர்ஷி நலசக்தியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏகாதேசி விரதம் ஆக யார் மீதும் எதிர்ப்பு இல்லாது, யாரும் நம்மை இழுத்து விடாது. மகர்ஷியின் ஞானிகள் அவர் வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த உடலை நாம் வலுவாக பற்றுடன் பற்றி அந்த இடத்திலிருந்து நாம் அந்த சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து இந்த அலைகளை நாம் இந்த பூமிக்குள் பாய்ச்சுவோம். அந்த அல்வட்டத்திலிருந்து நாம் இதை செயல்படுத்தும் போது நம்ம யாரும் எதிர்க்கவும் முடியாது, நம்ம யாரும் இழுத்து விட முடியாது. இதுதான் மாமகரி ஈஸ்வராய்வு. என்னுடைய உயிரான்மா யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, எந்த எதிர்ப்பும் இல்லாது எப்படி ஏகாந்தமாக போகின்றது பார். இதுதான் ஏகாதேசி விரதம் என்று வைகுண்டம் என்று சொல்வது, ஏகாதேசி என்றும் சொல்வது. அந்த நிலை நாமும் பெறுவோம், எல்லோரையும் பெறச் செய்வோம். ஞானகுரு உபதேச வாயிலாக கொடுத்த அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் அடிக்கடி நினைவு கொண்டு வருவோம். அவர் சொன்ன உபதேச கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை நம்மை நினைவு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக நாம் அமைப்போம். இந்த உயர்ந்த சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். அந்த பேரருள் பேரொளி அந்த குரு எந்த நிலைகளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசீர்வதித்து அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பி சென்றாரோ அவர் இட்ட பணியை நாமும் தொடர்ந்து அருள் பணியாக நம் குருவுக்கு காணிக்கையாக எல்லோரையும் அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ செய்வோம். அதை காணிக்கையாக நாம் சமர்ப்பிப்போம் என்று தியானித்து இதை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.